இந்த எண்களை இன்னுமே நமக்கு சாதகமாக செயல்பட வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இல்லை இந்த எண்களை வச்சு நாங்கள் ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் உருவாக்கிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க சார். இந்த எண் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மல் நியூமராலஜிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் மனசையும் சுத்தமாக வச்சுருக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கணும். என்னமோ ஏனோ தானே நியூமராலஜி பேரை வாங்கிட்டு போயிட்டு பேர் எழுதுனா வேலை செய்யலை அப்படின்னா வேலை செய்யாதது. நீங்கள் எழுதும் போகும்போது எதுக்காக வாங்கினீங்க பேருன்றது ஒன்று, எதையோ நினச்சிட்டு எழுதினீங்கனாக்கா அதுதான் நடக்கும். நல்ல மன ஓட்டத்தை வச்சுக்கிறணும். நல்ல மன ஓட்டத்தை வச்சுக்கிட்டா தான் நல்லதாகவே செயல்படும். ஏன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நடந்துடும். அதனால் அப்போ எதை நினைக்கணும், நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைக்கும் போகும்போது எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறணும். சுத்தமாக வச்சா தான் நல்லதை நினைக்கிறீங்க, நல்லதை நடக்கும். நீங்கள் ஏதோ நினச்சி ஏதோ பண்ணிங்கனாக்கா நடக்கிறது ஏதோ நினைக்கும், ஏதோ நடக்கும். எழுதும்போது கூட உங்களுக்கு பேர் எழுதும்போது ஒரு தீபத்தை வச்சு எழுத சொல்கிறேன். மக்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது எல்லா பிரச்சனைகளும் எது மூலயமா வெளிப்படுதுனாக்கா தீபத்து மூலயமா தான். நம்ம கொடுக்குற பிரச்சனைகள் எல்லாமே வெளியே போகுது. இறைவா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, பிரச்சனையை வெளியே விட்டீங்க, அது வெளியே வருது. கோயில் உங்கள் மனசில் இருந்து நேராக தீபத்துக்குள்ளே போகும். மூலவர்கிட்டே போகாது, அங்கேயே முடிஞ்சிடும். அந்த ப்ராசஸ்லாம் அங்கேயே முடிஞ்சிடும். அந்த 5 எண்ணெய் விடுறீங்க பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக உள்ள சக் பண்ணிவிட்டு இழுப்பு எண்ணெய் விடுறீங்கள, அந்த 5 எண்ணெயில் தீப எண்ணெயில் அது இழுக்கும். நியூமராலஜி, ஃபார்மல் நியூமராலஜி பேர் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு விஷயங்கள். ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு விஷயம் என்பதால் ஒரு கோவிலுக்கு போயிட்டு எவ்வளோ பயபக்தியோடு நம்ம இருந்து சாமி கும்பிட்டு எல்லாம் செய்ய போகிறோமோ செய்கிறோமோ இதுலேயும் அப்படி செய்யணும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மேட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நேயர்கள் நிறைய பேர் சார் எண்கள் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க சார். அந்த எண்கள் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலுமே கூட இந்த எண்களை இன்னுமே நமக்கு சாதகமாக செயல்பட வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இல்லை இந்த எண்களை வச்சு நாங்கள் ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் உருவாக்கிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க சார். இந்த எண் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சார்? இந்த எண் நல்லா வேலை செய்யணும். நல்ல கேள்வி. அதுக்கு உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும். கண்டிப்பாக சார். உங்கள் வீடும் சுத்தமாக இருக்கணும். ரெண்டும் சுத்தமாக இருந்தால் தான் அது நடக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் புக்குன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாம் தவம் இருந்து தான் இறைவன்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், சித்தருக்கு என்ன வேணும். ஆனால் சித்தர்கள் கூட அவங்க சுயநலத்துக்காக எதுவுமே பெற்றதில்லை. அவங்களுக்கு அது வேணும் இது வேணும், ஒரு BMW கார் வேணும், அதுக்காக உங்கள்கிட்ட தவம் இருக்கிறேன் அப்படின்னு எந்த சித்தரும் இருந்ததில்லை. எந்த யோகி முனிகள் ரிஷிகள் இருந்ததில்லை. அவங்களுடைய தவம் எல்லாமே மக்களுக்காக தான். அப்போது தவம் இருந்து பெற வேண்டும். இறைவன்கிட்ட, சிவபெருமான்கிட்ட பெற வேண்டிய ஒரு விஷயத்தை தவம் இல்லாமல் நம்ம பெறுறோம், கிடைக்கணும். அது ஒன்று எதுனா ஃபார்மல் நியூமராலஜி தான். அப்போது இந்த ஃபார்மல் நியூமராலஜிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் மனசையும் சுத்தமாக வச்சுருக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கணும். என்னமோ ஏனோ தானே நியூமராலஜி பேரை வாங்கிட்டு போயிட்டு பேர் எழுதுனா வேலை செய்யலை அப்படின்னா வேலை செய்யாதது. அதான் சொல்லிட்டு நான் தவம் இருந்து கிடைக்கிறது, தவம் இல்லாமல் கிடைக்கிது. சுத்தமாக இருக்கணும். அடுத்து இது கனெக்டிவிட்டி, இது எதில், ஆன்மீகத்தில். அப்போது இந்த ஃபார்மல் நியூமராலஜிங்கிறது நீங்கள் ஏனோ தானோன்னு எழுதுறீங்கன்னா அது வேலை செய்யாது. நீங்கள் எதை மனசில் நினச்சிக்கிட்டு எழுதுறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் எழுதும் போகும்போது எதுக்காக வாங்கினீங்க பேருன்றது ஒன்று, எதையோ நினச்சிட்டு எழுதினீங்கனாக்கா அதுதான் நடக்கும். நல்ல மன ஓட்டத்தை வச்சுக்கிறணும். நல்ல மன ஓட்டத்தை வச்சுக்கிட்டா தான் நல்லதாகவே செயல்படும். ஏன்னா நீங்கள் எதை செய்கிறீங்க, எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நடந்துடும். அதனால் அப்போ எதை நினைக்கணும், நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைக்கும் போகும்போது எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறணும். சுத்தமாக வச்சா தான் நல்லதை நினைக்கிறீங்க,
நல்லது நடக்கும். நீங்கள் ஏதோ நினச்சி ஏதோ பண்ணிங்கனாக்கா நடக்கிறது ஏதோ நினைக்கும், ஏதோ நடக்கும். அதுதான் சொல்கிறேன் முதல்ல, தவம் இருந்து பெறுறத தவம் இல்லாமல் கிடைக்குது. அப்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு வந்து இறைவன் மூலியமாக ஒரு விஷயம் கிடைக்கிது, இது இறைவன் மூலமாக தான் கிடைக்குது. பேரை நீங்கள் வந்து நம்பரை மாற்றி நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றேன். உங்களுக்காக நான் தவம் இருந்து வாங்கி கொடுக்குறேன், அதுதான் உண்மை. அது ஏன்னா யாரும் ஒருத்தருக்காக பிகாஃப் ஆஃப் தானே ஒருத்தர் வேலை செய்யணும். உங்களுக்காக நான் வாங்குகிறேன், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஈஸியாக கிடைச்சதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி அதை வந்து ரொம்ப மெனக்கிடணும். ஒரு கோயிலுக்கு போனாக்கா எப்படி நம்ம வந்துட்டு ஆத்மாத்மாக இருக்கிறோமோ, இந்த பேர் எழுதுறதும் ஆத்மா. ஏன்னா இதில் எல்லாம் நல்லது கிடைக்குது. நல்லது கிடைக்கும் போது நம்மளும் அதில் ஆத்மாத்மா இருக்கணும். அதனால தான் வந்துட்டு எழுதும்போது கூட உங்களுக்கு வந்து பேர் எழுதும்போது ஒரு தீபத்தை வச்சு எழுத சொல்கிறேன். தீபத்தை எதுக்கு வைக்கிறோம்? இப்போ கோயிலுக்கு போகிறோம், தீபம் இருக்குது, மக்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு எது மூலயமா வெளிப்படுதுனாக்கா தீபத்து மூலயமா தான். நம்ம கொடுக்குற பிரச்சனைகள் எல்லாமே வெளியே போகுது. இறைவா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, பிரச்சனையை வெளியே விட்டீங்க, அது வெளியே வருது. கோயில் உங்கள் மனசில் இருந்து நேராக தீபத்துக்குள்ளே போகும். மூலவர்கிட்டே போகாது, அங்கேயே முடிஞ்சிடும். அந்த ப்ராசஸ்லாம் அங்கேயே முடிஞ்சிடும். அந்த 5 எண்ணெய் விடுறீங்க பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக உள்ளே சக் பண்ணிவிட்டு இழுப்பு எண்ணெய் விடுறீங்கள, அந்த 5 எண்ணெயில் தீப எண்ணெயில் அது இழுக்கும். உங்கள் பிரச்சனையை இழுத்துட்டு அது ஸ்மாஷ் பண்ணிடும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களை வெளியே அனுப்பி விடுது. அதனால தான் அந்த பேரை எழுதும்போது கூட ஒரு தீபத்தை வைக்க சொல்லுவேன். எதுக்கு தீபம்னாக்கா, நீங்கள் பேரை எழுதும் போகும்போது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தேவையற்றது தான் இருக்கும். தேவை இருந்ததுன்னா தான் அது ஃபஸ்ட் கிளாஸ் தானே, அதெல்லாம் வெளியே ஏற்றும். வெளியே வரும்போது நீங்கள் தீபத்தை ஏற்றாமல் எழுதினீங்கனாக்கா அந்த வெளியே உள்ளே இருக்கிற பிரச்சனை வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். வெளியேனா எங்கே, உங்கள் வீட்டில் தானே எழுதுறீங்க, வீடு ஃபுல்லாக இருக்கும். தீபத்தை வச்சிங்கனாக்கா அது உள்ளே இழுக்கும், சக் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனையை அது ஸ்மாஷ் பண்ணிடும். அது ஸ்மாஷ்னாக்கா உங்களை ஃபுல்லாக கரையை வச்சிடும். அதனால தான் தீபத்தை வச்சு எழுதணும். அப்போது அல்டிமேட்டாக இதில் வந்து புரிஞ்சுக்கிறது, நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நியூமராலஜி, ஃபார்மல் நியூமராலஜி பேர் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு விஷயங்கள். ஆன்மீகத்தோடு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு விஷயம் என்பதால் ஒரு கோவிலுக்கு போயிட்டு எவ்வளோ பயபக்தியோடு நம்ம இருந்து சாமி கும்பிட்டு எல்லாம் செய்கிறோமோ இதுலேயும் அப்படி செய்யணும். சரி, இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும். இந்த ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆனது, அதுக்கப்புறமா நம்பர்ஸால் ஆனது, இதுக்கு வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது, இது மேலை நாட்டோடது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்போ நான் வந்து கேண்டில் ஏற்றி வச்சு நான் வந்து பண்ணால் சரியாக இருக்குமா இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஆக்சுவலாக வந்து இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது சார்? ஆமாம், பொதுவாக எதுவுமே நாம் எதை சொல்கிறோமோ அதுவாக தான் ஆகும். ஆமாம், எழுத்து வந்து ஏபிசிடி ஆங்கிலம் தானே, எல்லாம் கனெக்டிவிட்டி தான். இப்போது தமிழுக்கு கண்டுபிடிச்சது நாம தான், நமக்கு வரலாறு இருக்குது. ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர், வரலாறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கிலீஷ் வந்து பியூர் இங்கிலீஷே கிடையாது. அதில் சான்ஸ்கிரிட்டே 35% இருக்குது, லத்தீன், கிரேக்க, எல்லா மொழியும் கலந்துருக்கு. அதனால் வந்து அது பொது மொழி, அது பொது மறைவு உள்ள ஒரு எழுத்துக்களையோ பாஷையோ சம்பாஷணையோ எல்லோரும் பயன்படுத்தணும். பொதுன்னு வரும்போது எல்லாம் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஒரு லாங்குவேஜ் பொது தான், எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். நான் தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும் இல்லை. இங்கிலீஷ் வந்து பிரிக்கும். அதனால தான் ஒரு வெள்ளைக்காரன் இதை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் தாமஸ் ஆல்வா, யாரோ ஒரு பேரை சொல்ல போகிறாங்களா? ஆனால் தமிழுக்கு வரலாறு இருக்குது, இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு இருக்குது. இங்கிலீஷ்க்கு அதுக்கு இல்லை. காரணம் மற்றது லாங்குவேஜுக்கெல்லாம் தமிழ் தான் பியூராக இருக்கும். மலையாளம்னா மலையாளம் பியூராக இருக்கும், கன்னடம்னா கன்னடம் இருக்கும், தெலுங்குனா தெலுங்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் இல்லாதது காரணம் அது நிறைய மொழி உள்ளே கலந்துருக்கு. அது நிறைய மொழி உள்ளே கலந்துருக்கிறது பொது மறைவு. அதனால் வந்துட்டு இது ஆங்கிலம் தான் அவங்களுக்கு தான் சொந்தம், அதெல்லாம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது பொது, எல்லோரும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்தினுடைய சவுண்டு, ஒலி, அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் வேலை செய்கிறது. அது காமனாக வேலை செய்யும்போது அது அங்கே இறைவனோட கனெக்டிவிட்டி. அது அவர் அதனால தான் வந்து சொல்கிறாரு என்னென்னு, நம்ம தமிழ் எழுத்துக்கு கூட இப்போ நான் சொன்ன எல்லோரும் யோசிக்க போகிறீங்க, நாங்களாம் தமிழருங்க, நாங்கள் எல்லாம் தமிழை தவிர எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். நான் பொதுவாகவே ஒரு வார்த்தையை வைக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஜன்னல்னு ஒன்று இருக்குது, தமிழ் வார்த்தையாது? இல்லை சார். ஜா வந்து தமிழ் வார்த்தையா? இல்லைங்க. சாளரம்னு ஒன்று இருக்குது. சாளரம் அப்போ அது ஜன்னல் தானே. சாளரம் ஜன்னல் இல்லை. உயரமான ஒரு கட்டிடத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஓட்டை மாதிரி இருக்கும், சின்ன ஓட்டை, அதுக்கு பேர் தான் சாளரம்.
அப்போ ஜன்னலில் நம்ம கண்டுபிடிக்கலன்றீங்க, இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இது சொல்லி சப்பக்கிட்ட கட்டிக்கிறாதீங்க. இல்லை அது நான் ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் நான் அதில் வருத்தப்பட்டு சொல்லலை. அது இறைவனுடைய நோக்கமே ஒரு மொழியிலேருந்து உங்களுக்கு அது இல்லைன்னா வேறு ஒரு மொழியை நீங்கள் பயன்படுத்துக்க தான் அவர் வச்சுருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு உதவி தேவைன்னா இன்னொரு மனிதன்கிட்ட உதவி வாங்குறது, அதே தாங்க மொழியும் அதே தாங்க. அது தவறானது கிடையாது, எல்லாத்துக்கும் உண்டு. ஹிந்தியில் கூட தமிழ் வார்த்தைலாம் இருக்குங்க. நம்ம மனசுங்கிறோம், அவன் மனசு தான் சொல்கிறான், அவ்வளோ. மன்ஸ் அதான் ஹிந்தி. தமிழ் வார்த்தை நம்ம தமிழை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மூக்கு, ஆனால் நாக்குன்னுவாங்க, நாக்கு மூக்குன்னுவாங்க. தமிழ் வார்த்தை தான் அது, இடத்த மாற்றிக்கிட்டாங்க. அவங்களும் சில வார்த்தைலாம் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான் ஜான்றது. இதில் எனக்கு அந்த மொழி இந்த மொழியெல்லாம் அப்படிலாம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களும் அவர் குழந்தை, எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. பட் ஒன்றா ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ், அவங்களுக்கு ஒரு மதம், அவங்களுக்கு ஒரு இனம், அவங்களுக்குன்னு ஒரு பாஷை, அதில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. அல்டிமேட்டாக எல்லோரும் இறைவனை கூட வணங்க பார்ப்போம். அதே தான். அதை தான் மொழியும் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் மொழியில் எடுத்துக்கிறோம், வாங்கிக்கிறோம். வாங்கிறது மொழியை வாங்கிறது இல்லை, அவர்கள் உள்ளத்தை வாங்குகிறோம், அவங்களோட உணர்வை வாங்குகிறோம், மனிதர்களுடைய. ஸோ நீங்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. மொழியை கனெக்ட் பண்ணும்போது மனுஷனையும் கனெக்ட் பண்ணிக்கிறாரு, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் கேட்டால் போல் இப்போ இங்கிலீஷ் இதில் பவர் இருக்குது, வேலை செய்யுது. சரி, இருந்தாலும் நம்ம ஏன் அப்படி விடுவானேன்னு சொல்லிட்டு தமிழில் நியூமராலஜி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுடைய கோரிக்கை ஒன்றொன்றும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்றீங்களா சார்? பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சின்ன ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஃபினிஷிங் ஒர்க் இருக்குங்கிற மாதிரி லேசாக இருக்குது. ஆனால் அதை வெளியிடும்போது எனக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்கு இது இல்லை. உலக அளவில் ஒவ்வொரு நாட்டில் ஒரு தலைவருங்க அவங்க முன்னிலையில் நம்ம தமிழ்லேயும் நியூமராலஜி கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ வெறும் தமிழ் தான் பார்ப்போன்னா அப்படிலாம் கிடையாது. அப்பயும் இங்கிலீஷ் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வித்தியாசங்கள் வேறுபடும். ஒரு 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 பொருளை ஒன்று சொல்லும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ் சொல்லும்போது வேறுபடுற மாதிரி, ஆனால் திருப்பி எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வரும். அது எப்போன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு காலம் இப்போ வரலையா, ஃபார்மேட் நியூமராலஜி, விதிசார் நியூமராலஜி, தேவதை நியூமராலஜி அப்படின்னு வருது இல்லையா, வரும், அதுக்கும் வரும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பதிவில் நீங்கள் கொடுத்தது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நேயர்களுக்கு இருக்க இந்த பல்வேறு சந்தேகங்களை ரொம்ப கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு நாலேஜை கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.